அதுல நீங்க உண்மையா இருப்பீர்கள். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை கர்த்தர் சொல்கிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திருச்சபையிலே இருக்கிற ஒரு பிரதர், அவருடைய மாமனார் இறந்து போனார். அது ஒரு சின்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ அவருடைய வீட்டுக்கு நாம் விசிட்டிங் போகும்போது அதே மாமனார் உட்காண்டிருப்பார். அவர் உட்காண்டிருக்கும் போது ரொம்ப கால் மேலே கால் போட்டுட்டு, அவர் ரொம்ப போன உடனே, நான் போய் உட்கார்ந்த உடனே அவருடைய பெருமையை பேசிட்டே இருப்பார். எல்லா பெருமையும் பேசிட்டு இருப்பார். அப்படின்னா நான் யார் தெரியுமா? நான் கருணாநிதி ஐயாவோட இருந்தவர். நான் தான் இந்த ரோடெல்லாம் நான் தான் சாங்ஷன் பண்ணி கொடுத்தேன். நான் தான் கோயம்புத்தூரில் இது பண்ணினேன் சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு அவரை எவ்வளோ தூரம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர நினச்சி ஜோமனுன்னு நினச்சாலும் அவர் இல்லை, எனக்கு இந்த கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் தீக்காக்காரன், நான் கடவுளை எல்லாம் நம்ப மாட்டேன், அதனால என்கிட்ட நீங்கள் கடவுளை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் மரித்து போனார். அவர் மரித்து போகும்போது நான் ஊரில் இல்லை. அவர் அங்கே ஒரு சர்ச்சில் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருந்தால் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவருடைய 40வது நாள் ப்ரேயர். அப்போ அந்த பிரதர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்கள் 40வது நாள் ப்ரேயர் எங்கள் ஃபேமிலியோடு தான் நாங்கள் நடத்துகிறோம், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டாங்க. அன்னைக்கு எனக்கு நிறைய ஊழியம் இருந்துச்சு. சரி, ஆனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே நம்ம டெத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோட இங்கேருந்து போகும்போது அப்படி தான் நான் நினச்சிட்டு போனேன். சரி, ஒரு அரை மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு. அங்கே போன உடனே பார்த்தா ஒரு 10 பேர் உட்காண்டிருந்தாங்க. சரி, 10 பேர் அப்படின்றது அன்னைக்கு ரொம்ப பெரியதாக நினச்ச காலம். 10 பேர் இருக்காங்களே, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 பேர் எல்லாருமே பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நம்ம இதை அசால்ட்டாக நம்ம நினச்சிட முடியாது. இதில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் கூட பரலோகத்தில் பலன். அதனால 1.5 மணி நேரம் நடத்தினேன். அந்த 40th டே ப்ரேயரை 1.5 மணி நேரம் நடத்தி எல்லாரையும் ஜெபம் பண்ண வச்சு, அந்த மெசேஜை பேசி உப்பு கொடுத்த வச்சு ஜெபம் பண்ணிட்டு திருப்தியாக கடந்து வந்தேன். அதில் ஒருத்தங்க கலந்துக்கிட்டாங்க. ஒரு 10 வருடங்கள் தாண்டி இப்போ இந்த இடத்தை வாங்கும்போது இதை கவர்மெண்ட்டில் நம்ம கட்ட வேண்டிய, கவர்மெண்ட்டில் இதை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பண்ண முடியாது, இந்த இடம் அக்ரிட் லேண்டில் இருக்குது, அதனால் இதை எப்படி கன்வர்ஷன் பண்ணுறேன்னு தெரியல, இதுக்கு ரொம்ப பெரிய அளவில் செலவாகும், நீங்கள் 40-50 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ரொம்ப பயப்படுத்தி விட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க கோயம்புத்தூரில், நீங்கள் இவங்களை போய் பாருங்கள், அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அப்போ அவங்கள பார்த்து நேரடியாக சந்தித்து, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப்பு தேவை அப்படின்னு சொன்ன உடனே, நான் பண்ணுறேன் பாஸ், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணேன். உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணலாமே. உடனே அவங்க, நான் ஜெபம் பண்ணேன், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படின்னா பெரிய போட்டோ வச்சிருக்கிறாங்க, அவங்க வீடு ஃபுல்லாக விற்கிற ஃபோட்டோ இருக்குது. இவங்க ஆமென் ஹல்லேலூயா முடிச்ச உடனே, ஜெபம் முடிச்ச உடனே, சிஸ்டர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களா, நீங்கள் சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா, இவ்வளவு ஜெபம் பண்ணும்போது ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவங்களை மாதிரி ஆமென் சொல்கிறீங்களே. ஐயோ பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டதே உங்கள் செய்தியில் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் உங்களுடைய பிலீவர் தான் நான். அப்படி எனக்கு நான் உங்களை பார்த்ததே இல்லை, என்ன சொல்கிறீங்கன்னு. இல்லை, நீங்கள் ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு டெத்து சர்வீஸில் ஒரு 40th டே ப்ரேயருக்கு நீங்கள் மீட்டிங் நடத்துறீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்களுடைய பேரை சொல்லி, ஆமாம் அன்னைக்கு அந்த ப்ரேயரில் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், அது வரையிலும் சின்ன வயசுல கிறிஸ்டின் காலேஜில் படிச்சிருக்கிறேன், ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் என்னை நேருக்கு நேர் என்கிட்ட என்கவுண்டர் பண்ணுறாரு. அந்த 40th டே ப்ரேயரில் முழுக்க நான் அழுதுட்டு தான் உட்காண்டிருந்தேன். அன்னைக்கு ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். என் வீட்டில் யாருக்குமே தெரியாது, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் போங்க, அந்த காரியத்தை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. 40 lakhs 50 lakhs அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தாங்க. வெறும் 2 லட்சம் ரூபாயில் அவங்க அந்த காரியத்தை முழுக்க அதை முடிச்சு கொடுத்தாங்க.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை என்ன பண்ணுவார்னா, கொஞ்சத்தை கொடுத்து தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், சின்னதை கொடுத்து தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். யோசேப்பை பாருங்க, எடுத்த உடனே கர்த்தர் வந்து அவனை நினைச்சிருந்தா அண்ணன் தம்பி குழியில போட்டுருக்க அடுத்த நாளே ரூட்டை மாற்றி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையில் ஆண்டவர் நிற்ப வச்சிருக்கலாம்ல, நிற்க வச்சிருக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் செய்ய முடியாதா? நம்முடைய ஆண்டவருக்கு பலன் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல போத்திபாருடைய வீட்டில் ஒரு சின்ன வீட்டு வேலையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டினுடைய முழு விசாரணையும் அதுக்கப்புறம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் சின்ன ஒர்க்கை கொடுக்குறாரு. ஆனால் இது எல்லாவற்றிலையும் தேவனுடைய மனுஷன் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் அவனை அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைத்தார். அதனால கொஞ்சம்